Hi guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார் நீங்கள் தம்ப்நெயில பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம ரெட் சாண்டல் பவுடர் வச்சு ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நிறைய டிப்ஸ்லாம் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. கைஸ், இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற 1 kg சோப் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ 1 kgக்கும் கொஞ்சம் மேலேயே இருக்கும். ஒரு 1200 grams அந்த மாதிரி தான் எனக்கு வெயிட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோப் நம்ம மேக் பண்ணும்போது எப்பவுமே டிஎம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் இந்த பேட்ரிக்கு ஊற்றுற வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்களாமா. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி சோப் மேக் பண்ணுறாங்க. ஸோ பேட்ரிக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் அதெல்லாம் வச்சு நம்ம சோப் மேக் பண்ணக்கூடாது. ஸோ காஸ்மெட்டிக்ன்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎம் வாட்டர் தான் அதை வச்சு தான் நம்ம சோப் செய்கிறதோ இல்லை ஒரு ஷாம்பு மேக் பண்ணுறதோ காஸ்மெட்டிக்னு வந்துட்டாலே நீங்கள் டிஎம் வாட்டர் அதை தான் யூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎம் வாட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மினரலைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா, மினரல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. இந்த வாட்டர் என்னென்னா அது இந்த சத்துக்களெல்லாம் நீக்கிட்டு ப்ளெயினாக ஒரு வாட்டர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம இந்த வாட்டரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் டிஎம் வாட்டர் அதை வச்சு தான் இந்த சோப் நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டேப் வாட்டரு, டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த வாட்டரை வச்சு நீங்கள் சோப்பில் மேக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அதில் ஃபங்கல் ஃபார்ம் ஆகிடும். சீக்கிரம் அந்த சோப்போ இல்லை இந்த ஒரு ப்ராடக்ட்டோ சீக்கிரமாக ரான்சிட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎம் வாட்டர்னு அதில் மென்ஷன் ஆகி இருக்கும். நீங்கள் பேட்ரிக்கு யூஸ் பண்ணுற வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ப்ரிகாஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இந்த NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு நேமு. ஸோ அது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு திங், ஓகேவா? ஸோ உங்களோட கையில் நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் வேர் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கையை பேர்ன் பண்ணி விட்டுடும். ஸோ அதனால் அதை ஹேண்டில் பண்ணும்போது இந்த க்ளவுஸ் வேர் பண்ணிக்கணும். கொஞ்சம் காகிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா அந்த உங்களுக்கு அந்த ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணிங்கன்னா அது சில உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸை கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. அதனால் மாஸ்க் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இப்போ ஏன் காகிள்ஸ்லாம் வேர் பண்ண சொல்கிறாங்க பார்த்தா, கண்ணில் பட்டால் கண்ணை பிளைண்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் நீட்ஸ், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில்ஸ் முடிஞ்ச மாட்டி கோல்ட் ப்ரெஸ்டு கோகனட் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட ஷெல்ஃப் லைஃப்பும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி ஆயில்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதோட எக்ஸ்பிரி டேட்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வாட்டி ப்யூராக உட் ப்ரெஸ் ஆயில் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கியாச்சு. இந்த ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கோகனட் ஆயில், தென் பாம் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், ஷியா பட்டர், கேஸ்டர் ஆயில். கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் மேண்டேட்ரி, ஓகேங்களா? நீங்கள் பாம் ஆயிலுக்கு பதில் நீங்கள் வேறு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைஸ், நான் இந்த சோப்பில் ரெட் சாண்டில் வுட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் சாண்டில் வுட் பவுடர் சிகப்பு சந்தனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சிஸ்டாலாம் வச்சு சோப் மேக் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி தான் மஞ்சிஸ்டாக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ சேம் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறையா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபேட் அவுட்டாக பண்ணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்ல, சோப் ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டு, அதை போட்டால் நல்லா ஃபேர் ஆகிடுவீங்க, ஒயிட் ஆகிடுவீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் உங்களை ஒயிட்டன்லாம் இது பண்ணவே பண்ணாது, ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம் தீர்வு தான் கொடுக்குமே தவிர அது எப்படி சொல்கிறது, ஒரேடியாக உங்களை ஃபேர் ஆகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் நடக்காது, ஓகேங்களா? இது யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய சோப் யூஸ் பண்ணும்போது இந்த சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லாவாக இருக்கும், அவ்வளோதான். அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது, ஓகே? ஸோ கைஸ், நான் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். க்ளவுஸ் வேர் பண்ணிக்கலாம். தென்
இப்போ வந்து நீங்கள் சோப் வந்து மேக் பண்ண போகிறீங்கன்னா எந்த ஒரு வெசல்ஸ் நீங்கள் எடுத்தாலும் ரப்பிங் ஆல்கஹால் போட்டு நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தென் ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ணி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் வாட்டர் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த கோகனட் ஆயில், ஆலிவ் பாம் ஆயில், ஷியா பட்டர் இதெல்லாம் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கேல்குலேஷன் பண்ண நோட்டுமே அங்கே தான் இருக்குது. அதை பார்த்து தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சோப்பில் கண்டிப்பாக வந்து ஷியா பட்டர், ஆலிவ் ஆயில் இதெல்லாமே வந்து இருக்கும் மேண்டேட்ரியாக. ஸோ ஷியா பட்டர் வந்து நம்ம மெல்ட் பண்ணி என்ன தான் வந்து போர் பண்ணாலுமே அது வந்து அதோட திக்னஸ், அதோட கன்சிஸ்டன்சி அது சாலிடாக தானே இருக்கும். அந்த தன்மைக்கு தான் அது மறுபடியும் வந்துடும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா பிளெண்டர் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்பேச்சுலா வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ ஒரு வாட்டி நம்ம லைவ் சொல்யூஷன் இதில் வந்து போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டுக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணோடனே அது எல்லாமே வந்து ஆயில்ஸ், பட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வந்து ஒன்றா வந்து மர்ஜ் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து லைவ் சொல்யூஷன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைவ் சொல்யூஷனாக இதில் வந்து நான் போர் பண்ணிடுவேன். தென் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம ரெட் சாண்டல் பவுடர் தான் வந்து இதில் ஆட் பண்ணி அந்த சோப் தான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லைவ் சொல்யூஷன் போர் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ரேஸ் வந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் அந்த ரெட் சாண்டல் பவுடர் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ ரெட் சாண்டல்வுட் பவுடரில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம சோப்பில் வந்து நம்ம இன்கார்ப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த சோப் வந்து இப்போது ஃப்ரெஷ் பேட்சாக வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் சோப்ஸ் வந்து இப்போ வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நம்மக்கிட்டேருந்து இந்த சோப்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் உங்களோட பிராண்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஸோ ரீபிராண்டிங் அந்த மாதிரி. ஸோ இந்த ரெசிபி எனக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் சார்ஜஸ் வந்து அவைலபிள். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஆயில்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து லைவ் சொல்யூஷன் வந்து இதில் வந்து நான் போர் பண்ணுறேன். ஸோ லைவ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ லைவ் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து போர் பண்ண உடனே நம்மளோட இந்த பேட்டர் வந்து நல்லா வந்து திக்காக வந்து ஆகும். ட்ரேஸ் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ட்ரேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தோசை பேட்டர் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி. இப்போது நம்மளோட பிளெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இப்போ அகெயின் அதில் வந்து வைக்கும் போது அதோட அச்சுக்கு வந்து கரெக்டாக வந்து அதில் அப்படியே வந்து அந்த டாட் வந்து விழும். ஸோ அதுதான் வந்து ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரேஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த சைடு வந்து நம்மளோட மோல்ட்லாம் வந்து ரெடியாக வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம வந்து சோப் வந்து போர் பண்ணிடலாம். இந்த சோப்பில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு வேணும்னா அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்லாம் வந்து சீக்கிரமாக நம்ம இதில் ஆட் பண்ண உடனே சோப் வந்து டக்குன்னு வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பேட்டர் ரொம்பவே திக்காகும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் பேட்டரை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒரு பேட்டரியில் வந்து நான் கொஞ்சம் ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து யூஸ் பண்ணி மேக் பண்ணலான்ட்டு, கொஞ்சம் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்னொரு பார்ட்டில் வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து மவுல்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரப்பிங் ஆல்கஹால் போட்டு நான் இதில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் இப்போ நான் வந்து ஷூட் பண்ணுறதுனால எனக்கு சீக்கிரமாகவே வந்து சோப் பேட்டர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து போர் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும்போதே நீங்கள் எடுத்து மோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து சோப் வந்து இந்த மாதிரி எடுத்து வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த சோப் வந்து சோப்பாக தான் வந்திருக்கும். இதில் இந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் சோப் வந்து மேக் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் நீங்கள் பெருசாக வந்து பயப்படுறதுக்கு வந்து எந்த ஒரு பயப்படலாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் எடுத்து அந்த இது வந்து ஜஸ்ட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து டேப் பண்ணி விட்டிங்கன்னா அது நார்மலாக எப்பவுமே சோப் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் பேட்டரில் வந்து நான் ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பேட்டரை வந்து இதுக்கு நான் லேயர் பை லேயராக வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து டேப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், நம்மளோட சோப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சோப்பை வந்து நம்ம வந்து ஒரு க்யூரிங் பீரியட்னு சொல்லி விடுவோம். ஒரு 30 டேஸ் அந்த மாதிரி ஒரு 25 டேஸ் கழிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபைனலாக நம்மளோட சோப் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 1 kgக்கு மேலே தென் குட்டி மோல்டில் வந்து ஒரு 2 சோப்ஸ் பக்கம் வரா மாதிரி இருந்தது.
ஸோ இதை வந்துட்டு ஒரு 2 days கழித்து நம்ம வந்துட்டு அன்மோல்ட் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம கட் பண்ணி க்யூரிங்க்கு வந்து விட்டுடலாம். இந்த சோப் வேணுன்றவங்க தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வேறு ஏதாவது சோப் மேக்கிங் கிளாஸஸ் கூட இப்போ வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதை பற்றி தெரியணும் அப்படின்னா அகெயின் இதே நம்பர் தான், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தென் ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் சுப்ரியா சூசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பை.